அதிமுகவிலிருந்து நீக்கப்படுகிறாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? மிக காட்டமான ஒரு விமர்சனம். நீங்க பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அவங்க சேரவே மாட்டாங்கிற அளவுக்கு திரு எஸ்பி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகத்தை நோக்கி அதிமுகவினுடைய தலைமை கழகத்திலிருந்து மிக கடுமையான எதிர்வினை வந்திருக்கிறது. இந்த நிமிடம் வரை எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஏடிஎம்கேல அப்பர் ஹேண்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் பார்க்க முடிகிறது. சட்ட ரீதியிலாக இது எதை நோக்கி நகர்கிறது? அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள், அடுக்கடுக்கான விமர்சனங்கள் என்பது அதிமுகவினுடைய எதிர்காலத்திற்கு என்னவாகும்? இதற்கிடையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சி.வி. சண்முகம் அணியை சந்திக்க இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் வருகிறது. அது நடந்தால் சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவா? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிறந்த நாள். ஆனால் இன்றைக்கு சட்டமன்றத்தில் தொடங்கி வெளியில் மக்கள் மன்றம் வரைக்கும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அதிமுக அதிகாரப்பூர்வமாக ஒரு செங்குத்து பிளவை நோக்கி போயிருக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். 24 எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் இந்த தலைமையிலும், 23 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி, ஓஎஸ் மணியன் இவங்க தலைமையிலும் இவங்க தரப்பிலும் இருக்கிறார்கள். திரு தளவாய் சுந்தரம் அவர்கள் உள்ளிட்டோர் அந்த அணி அப்படின்ற செய்தி ஓடிக்கிட்டு இருக்கிறது. இந்த சூழலில் தான் தாவேக்கா ஆதரிக்கணும் அப்படின்லாம் வந்த பிறகு ஒரு காட்டமான எதிர்வினை. கடந்த காலத்தில் திமுகவை எதிர்த்து இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்திருக்கும். பட் அதை விட மிக கடுமையான எதிர்வினையை அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் ஹேண்டில், எக்ஸ் ஹேண்டில் இருந்து வெளியிட்டிருக்கிறார்கள். அப்போ அதிமுகவினுடைய சோஷியல் மீடியா அது சார்ந்த கண்ட்ரோல் தலைமை கழகம் இப்போதும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம்தான் இருக்கிறது. ப்ளஸ் இதனுடைய சட்டமன்ற ரீதியிலாகவும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் அங்கீகரித்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. எனவே இந்த மூணு எடப்பாடி பழனிசாமிக்கான அப்பர் ஹேண்டாக பார்க்கப்படுது. நம்ம இந்த ட்வீட்டுக்கு போகலாம். சொந்த மாவட்டத்தில் வெற்றி பெற வக்கில்லாதவர்களின் சங்கமம் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டிருக்கிறது அப்படிங்கிற கடுமையான விமர்சனத்தை தொடங்குகிறது. அதாவது இவங்கெல்லாம் சொந்த மாவட்டத்திலேயே அதிமுகவை ஜெயிக்க வைக்காதவர்கள் என்கிற விமர்சனமாக அதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்னா ஆப்வியஸாக சி.வி. சண்முகம். ஆனால் அப்படி இல்லை. விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த 4 இடங்கள் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடிக்கோடிட்டு பார்க்கணும். பட் அது ஒரு விமர்சனம், ரைட்டு. அந்த விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா தான் ஒன்று கூட ஜெயிக்கல. 4 அதிமுக 3 திமுக வெற்றி பெற்றதாக நினைவு. ஸோ எப்படி பார்த்தாலும் எய்தர் 3-4 இல்லை 4-3 இவங்க 2 பேர் தான் அவங்களுடைய கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கு. உதாரணத்துக்கு இப்போ அதிமுக கூட்டணின்ற பாமக கணேஷ்குமார் தான் செஞ்சியில் திரு கே.எஸ். மஸ்தான் அவர்களை தோற்கடித்து இருக்கிறார். ஸோ அப்படியான விஷயங்கள் பார்த்தா அந்த கூட்டணி தான் ஜெயிச்சிருக்கு. விஜயபாஸ்கர் அவர்கள் அவரை சொல்லலாம். அவர் விராலிமலையில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அங்கே பாஜக நின்றுச்சு. பாஜக அங்கே நின்ற மற்ற எல்லா தொகுதிகளிலும் தோல்வி அடைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதையும் சேர்த்து கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் அந்த மாவட்டத்தினுடைய 10 சீட்டுகளில் அவர் ஒன்று ஜெயிச்சிருக்காரு. திமுகவுக்காக செந்தில் பாலாஜி அவர்கள் மீது எல்லாம் ஏறத்தாழ அதிமுக ஹோல்லேருந்து கை நழுவி போயிருக்கிறதுங்கிறத பார்க்குறோம். இவர்களை எல்லாம் சொந்த மாவட்டத்தில் வெற்றி பெற வைக்கலாதவர்களுடைய சங்கமம் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிற விமர்சனமாக இருக்குது. திமுகவுடன் கூட்டணி என்று ஊடகங்களில் வந்த சில வதந்திகளை தூக்கி கொண்டு வருவதை தான் இத்தனை நாளாக நீங்கள் திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த மாபெரும் திட்டமா நீங்கள் தீட்டிக் கொண்டிருந்த அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அந்த இடத்துக்கு வராங்க, சம்பவ இடத்தை நெருங்கிட்டாங்கிற மாதிரி. இது ஊடகங்கள் சொன்ன வதந்தி. திமுக அதிமுகவோட சேர போகிறாங்கன்னு நீங்கள் ஏதோ யோசிச்சதை பார்த்தா இந்த பறவை முடியாமல் இதைத்தான் நைட்டு முழுக்க உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தீங்களான்னு தூக்கி போடுவாங்க இல்லையா? ஏறத்தாழ அந்த ஒரு டோனில் நீங்கள்லாம் உட்காந்துட்டீங்க, ஒன்று சேர்ந்துட்டீங்க, மாவட்ட செயலாளர்கள் வந்துட்டாங்க, எம்எல்ஏக்கள் இங்கிருந்து அங்கே போயிட்டாங்க, எல்லாம் பேசுனீங்க. கடைசியில் பார்த்தா திமுகவோட பேசிக்கிட்டு இருந்தோங்கிற வதந்தியை தான் நீங்கள் கையில் ஆயுதமாக கொண்டு வரீங்களா? அதே ஊடகங்களில் நீங்கள் 3 பேரும் போய் தாவேக்காவிடம் மந்திரி பதவிக்கு மண்டியிட்டு கிடப்பதாக கூட செய்திகள் வருகிறதே, அதையும் ஏற்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. அமைச்சர் பதவி அதற்கான விஷயங்கள் ஸ்பெகுலேஷன்ஸ் தான், ரைட்டா? அதையும் இப்போ இவங்க கேள்வியாக கேட்குறாங்க. அதாவது பேப்பரில் வந்தது தான் அப்படின்னா இதுவும் தானே பேப்பரில் வந்துச்சு, ஒத்துக்கிறீங்களாங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவாளர்கள் தரப்பாக இருக்கிறது. அது சரி, அதான் ஆளுங்கட்சி பக்கம் வாலாட்ட செல்கிறோம் என்று சொல்லிவிட்டீர்கள் தாவேக்காவுக்கு ஆதரவுன்னு சொன்னதன் மீதான விமர்சனம். பிறகு நேற்று திமுகவின் செந்தில் பாலாஜியோட 1/2 மணி நேரம் தனியாக என்ன பேசினீர்கள் என்பதையும் சொல்வீர்களா? இது கொஞ்சம் நீக்கு பூக்கான இடம். ஆனால் அதாவது அதிமுக தொண்டர்களை நம்ம பக்கம் வச்சிருக்கிறதுக்கான கன்வின்சிங்காக நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. நேற்றைக்கு சட்டமன்றத்தில் ஒரு 30 நிமிடங்கள் எதுவும் செய்தியாக வந்தது தான். 30 நிமிடங்கள் திரு எஸ்பி வேலுமணி அவர்களும் திரு செந்தில் பாலாஜி அவர்களும் சட்டமன்றத்துக்குள்ளே சந்தித்து பேசினாங்க. 1/2 மணி நேரம் சந்திப்பு நீடித்ததுன்னு ஒரு நியூஸ் வந்தது. அப்போ திமுகவோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினதாக சொல்லி வெளில போகிறீங்கன்னா நீங்கள் திமுக நேற்று போய் சட்டமன்றத்துக்குள்ளே என்ன பேசுனீங்க? கழகம் யாரோட கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்ய நீங்கள் எல்லாம் யார்
அப்படிங்கிற கேள்வியும் கொண்டு வராங்க. ஏன்னா இதுக்கு முன்பாக இதே மாதிரி ஒரு செயற்குழு பொதுக்குழுலாம் அவங்க கூட்டின போது அதில் சி வி சண்முகம் அவர்கள் அவ்வளவு ஆவேசமாக பேசிய வீடியோ எல்லாம் கூட கடந்த டிசம்பர் மாதம் பேசியது அதுவும் வைரல் ஆச்சு. அப்போ அது மொத்த பொறுப்பையும் அல்லது மொத்த முடிவையும் நாங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட ஒப்படைக்கிறோம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கொடுத்த பிறகு நீங்கள்லாம் யார் கூட இருக்கணும் கூடாது, என்டிஏ கூட்டணியில் நாங்கள் இல்லை விலகிட்டோம், தாவேகாவோட இருக்கணும் எப்படி சொல்ல முடியும் என்கிற கேள்வியும் எழுப்புகிறார்கள். அடுத்ததான் முக்கியமானது, 1,24,25,260 வாக்குகள் விழுந்தது அதிமுக கூட்டணிக்கு, என்டிஏவுக்கு. நம் கழகத்திற்காக, நம் கூட்டணிக்காக, இரட்டை இலைக்காக, எடப்பாடியார் என்னும் மக்களின் முதல்வருக்காக இந்த வாக்குகள் உங்களால் வந்துச்சுன்னு உங்களால் கிளைம் பண்ண முடியுமாங்கிறது தான் அவங்க வைக்கக்கூடிய தர்க்கமாக இருக்கிறது. அடுத்து அவர் போட்ட யாசகம்ங்கிறத அவங்க பேச்சு வழக்கில் போட்டிருக்கிறாங்க. அதில் வெற்றியை பெற்றுவிட்டு இன்று உண்ட வீட்டிற்கே ரெண்டகம் செய்து நம் கட்சியை, நம் தொண்டர்களை, நம்மை நம்பி நின்ற கூட்டணி கட்சிகளான பாஜக, பாமக, அமமுக ஆகியவற்றை அதன் தொண்டர்களை கை கழுவி விட்டு நீங்கள் மட்டும் அதிகாரத்தோடு வாட நினைப்பது இல்லையா டேஷ் அப்படிங்கிற இடம் வருது. அதாவது எடப்பாடியார்கள் இவ்வளோ பார்த்து செஞ்ச பிறகு கூட்டணி கட்சியாக இருந்தவங்கலாம் நம்ம கூட நம்பி அவருடைய தலைமையை நம்பி வந்தாங்க, பாஜக, பாமக, அமமுக இவங்களெல்லாம் விட்டுட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு மந்திரி பதவிக்காக போகிறீங்களாங்கிற விமர்சனமும் அதோட சேர்ந்து வருது. இதில் என்னென்னா அமமுக அவங்க சேர்த்துருக்குறாங்க. அமமுகவுக்கு வென்ற ஒரே ஒரு மன்னார்குடி எம்எல்ஏ திரு காமராஜ் அவர்களும் வெளிப்படையாக 5 ஆண்டுகளும் தாவேக ஆட்சிக்கு ஆதரவளிப்பதாக சட்டமன்றத்திலேயே பேசிவிட்டார் அப்படிங்கிறது நம்ம உங்களுடைய இதுக்கு கொண்டு வரணும். ஸோ நீங்கள் எல்லாம் அவ்வளோ பெரிய தலைவர்கள் என்றால் உங்கள் சொந்த மாவட்டத்தில் என்ன கிழித்தீர்கள்? உங்களின் இந்த அதிகாரத்திமிர் பண்ணையார்த்தனத்தை இன்னும் எத்தனை ஆண்டுகள் தொண்டர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. ஏறத்தாழ எல்லா கட்சிகளிலும் வரக்கூடிய எல்லா சண்டையுமே அதை நோக்கி தான் நகருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பண்ணையார் மாதிரி இருப்பாங்க, குற்றரசர்கள் மாதிரி, சிற்றரசர்கள் மாதிரி அங்கே இடத்தை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க, வேறு யாருமே வளர முடியல, இப்படியான குற்றச்சாட்டுகளை நோக்கியும் நகருது அதிகார மையமாக இவர்கள் இருந்து கொண்டு. அப்படின்னா ஆக்சுவலாக மாவட்ட செயலாளர்கள் மாவட்டத்தில் ஆதிக்கம் செலுத்துவது அப்படிங்கிறது அது திமுக அதிமுக 2 பேருக்குமே அந்த ஒரு பவர் சென்டர்ஸாக அவங்க இருக்கிறதுங்கிறது ஃபேக்சுவலி கரெக்டு தான். அம்மையார் ஜெயலலிதா பீரியடில் அந்த அளவுக்கு ரொம்பலாம் செலுத்தினாங்கன்னா அவங்க அதை ரிவர்ஸ் பண்ணி விட்டுருவாங்க, இல்லை அவங்கள திடீர்னு எடுத்துகிட்டு ஆளை மாற்றுவாங்க. எடப்பாடியார் பீரியடில் அந்த அளவுக்கு பெருசாக நடந்துச்சான ஒரு கேள்வி இருக்குது. சில மாறுதல்கள் அவர் செய்திருக்கிறார். புதியவர்களுக்கு போட்டிருந்திருக்கலாம், இருந்தவங்களை பழைய ஆள் எடுத்துகிட்டு இருந்தவங்களை ரிப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். பட் அது கட்சி ரீதியிலாக நிர்வாகவியல் சார்ந்து வந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலாக செய்தாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. அதை தான் கேட்குறார் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் திரு எடப்பாடி அவர்கள்தான் இந்த இயக்கத்தை கட்டி காத்தவர். எடப்பாடியாரால் தான் தொண்டர்கள், எடப்பாடியாருக்காகத்தான் தொண்டர்கள். இருந்தால் அம்மையார் ஜெயலலிதாவோட அந்த மக்களால் நான், மக்களுக்காகவே நான், அந்த இடத்துக்கு நகர்றாங்க. இந்த இயக்கம் சில சட்டமன்ற உறுப்பினர்களின் இயக்கம் அல்ல, தொண்டர்களின் இயக்கம். இந்த இயக்கம் எங்கே இருக்கணும், எங்கே போகணும், யாருக்கு சப்போர்ட் பண்ணணும், யாரோட பயணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ண முடியாது. எம்எல்ஏக்கள் நீங்கள் 24 பேர் கூட்டிட்டீங்கன்னா கட்சியினுடைய முடிவு அது போயிடுமா, தொண்டர்களின் முடிவு அது போயிடுமா? கிடையாது. இந்த இயக்கத்திற்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தொண்டர்கள் எடுக்கும் முடிவு தான் வெற்றி பெற்றுள்ளது. கடந்த காலத்தில் பிரிவுகள் வந்த போதெல்லாம் யாரோடு இருக்க வேண்டும் அப்படின்னு செயற்குழு பொதுக்குழு கூடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அல்லது மக்கள் ஒரு தீர்ப்பு அளித்து எலெக்ஷனில் ஓட்டு போடுறாங்க. அதை பொறுத்து தான் அது நடந்திருக்கிறது. எம்ஜிஆர் அவர்களே கூட இந்த சட்ட விதிகள் ஷரத்தெல்லாம் பின்னாடி மாற்றினார் இல்லையா? கோர்ட்டுக்கு போனால் அந்த இது செல்லாது, அடிப்படை உறுப்பினர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், அந்த விதிகளை மாற்றின காலகட்டத்தில் இருந்து அனைத்து இந்தியன் சேர்க்கும் போதே அது சிக்கலாச்சு. அந்த விவகாரங்களுக்கு பிறகு மாற்றப்பட்டதாகட்டும், ஜேஜாப்பிலவாகட்டும், ஜேஜாப்பிலவா எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு முடிவு வந்துருச்சு ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிறது. அதற்கு பிறகு வெவ்வேறு காலகட்டங்களில் ஜெயலலிதா அம்மையாரினுடைய தோல்விக்கு பிறகு அவங்கள சேலஞ்ச் பண்ணவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு திருநாவுக்கரசர் அவர்களோ இல்லை மற்றவர்களோ, இதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்துக்கு இது நகர்ந்து வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி தொண்டர்கள் தான் இறுதி முடிவு எடுப்பார்கள். இப்போதும் தொண்டர்கள் ஒரு முடிவை எடுத்து விட்டார்கள் அப்படிங்கிறதோட அது நிற்கிது. ஐஃபன் போட்டு தலைமை கழகம் AADMK அஃபிஷியல் அப்படிங்கிற இடத்துக்கு போட்டிருக்கிறாங்க. எடப்பாடியார் அவர்களுக்காக தலைமை கழக அறிக்கை என்பதாக. இப்போ தலைமை கழக நிர்வாகிகளில் எவ்வளோ பேர் எத்தனை பக்கம் இருக்காங்கன்னு தெரியல. திரு டி ஜெயக்குமார் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தார். ஏறத்தாழ 60 அடி உயர கொடி கம்பத்தில் அதிமுகவினுடைய கொடி தன்னுடைய வீட்டு வாசலில் ஏற்றிருப்பதாகவும், அதை டாப்பில் மொட்டை மாடியில் என்ன அந்த கொடி பறக்கக்கூடியதை எடுத்து ஒரு ஷார்ட் வீடியோவாக கூட அவர் போட்டிருந்தார். இப்போ இவங்கெல்லாம் தலைமை கழக நிர்வாகிகள் யார் பக்கம் இருக்கிறாங்க, அதனுடைய மெஜாரிட்டி யாருக்குங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய சிக்கலாக மாறி இருக்கிறது. பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது. அந்த காரணங்களை தாண்டி
முதலமைச்சர் விஜய் அவர்கள் போய் சந்திக்கிறார் அப்படின்னா அது வேறு விதமான செய்திகளை சொல்லும். எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவர் சந்திப்பதாக முதல்ல சொல்லப்பட்டது. அடுத்தது சி.வி. சண்முகம் தரப்பில் இருக்கக்கூடியதையும் சந்திக்கிறார் அப்படின்னா இதில் ரெண்டுத்தில் எதை ஆளுங்கட்சி, ஏன்னா இவங்க கொடுக்க ஆதரவை வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு முதலமைச்சர் இருக்கிறார், அவருடைய ஆட்சி இருக்கிறதா? ஒரு 121 122 வரைக்கும் போச்சு ஐயுஎம்எல்லுடைய ஆதரவையும் நம்ம சேர்த்தோம்னா. அதில் அவர் ஒன்று ராஜினாமா பண்ணிட்டார். ஸோ 233. இப்போ பார்த்தீங்கன்னா இவரை எதிர்த்து போட்டிக்கிட்ட அந்த தொகுதி திருப்பத்தூர் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஓட்டில் வெற்றி பெற்ற சீனிவாச சேதுபதி இந்த இதில் ஓட்டளிக்க கூடாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அந்த ஒரு ஓட்டு போஸ்டல் ஓட்டு வேற ஒரு திருப்பத்தூருக்கு போயிடுச்சு என்று அந்த கேள்வி பெரியகருப்பன் அவர்களுடைய வழக்கு. அதில் நீதிமன்றம் இவர் வாக்களிக்க தடை கொடுத்திருக்கிறது. திரு சீனிவாச சேதுபதி அவர் தான் தாவேகாவினுடைய எம்எல்ஏவாக அங்கே வெற்றி பெற்றவர் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில். இப்போ அந்த போஸ்டல் ஓட்டு வந்தால் 2 பேரும் சமமான வாக்கு வாங்கினா குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதுதான் ப்ரொசீஜர். முதல்ல அது போச்சா இல்லையா தீர்ப்பு அப்புறம் இப்போதைக்கு ஸ்டே மட்டும் கொடுத்து வச்சுக்கிறாங்கங்கிற இடம் இருக்குது. அப்போ இது ஒரு அவரும் ஓட்டு போடல அப்படின்னா 232 ஆகும். 117 இவர்களுக்கு தேவை. 232 ஆகும்போது 117 தான் வேணும். என்றைக்கு அவங்களோட இருக்குது. நம்ம இந்த 122 ஆல்ரெடி எடுத்தாலும் இல்லை சீனிவாச சேதுபதி ஒன்று கழிச்சாலும் 121 இருக்குது. ஆனால் இது லாங்கர் ரன்னுக்கு தெளிவாக இருக்குமா? இன்றைக்கி சட்டமன்றத்தில் பலரும் ஆதரிக்கிறார்கள், வானலாக புகழ்கிறார்கள். அது புகழ் அப்படிங்கிறத தாண்டி அதற்கு ஒரு உரியவராக அவங்க கருதுகிறாங்க. அதெல்லாம் தனியான பொலிட்டிக்கல் கேல்குலேஷன் வச்சுக்கோங்களேன். ஒரு 30 பேர் இந்த சூழலில் ஆதரவளிக்க வராங்க. நான் வேண்டாம்னு மறுக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் அந்த என்ன சொல்கிறது ஒரு வில் பவர் அப்படிங்கிறது அவருக்கு இருக்காங்கிறது தான் அடுத்த கட்ட சோதனையாக இருக்கும். ஏன்னா என்ன ஆனாலும் பாஜக கூட்டணியில் நின்றவங்களை அவர் ஆதரவே கேட்கல பார்த்தீங்களா அப்படின்னு அவர் மீது பேசப்பட்டது. ஆனால் முதலில் காங்கிரஸ் ஆதரவளிக்கிற அந்த விஷயங்களுக்கெல்லாம் முன்பாகவே அதிமுகவோடு தான் பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டதுங்கிற செய்தி பொதுவெளியில் அதே ஊடகங்கள்லேயே இருக்கிறதுங்கிறத பார்க்கணும். இது அதனுடைய நீட்சியாக அந்த இடத்துல ஒரு லாட்ரி அடித்த மாதிரி இன்றைக்கி இவங்களுக்கு அது போய் சேர்ந்துருக்கிறதா? யாருக்கு? தவைக்காவுக்கு ஒரு லாட்ரி எடுத்ததை போல் அப்படின்னு நம்ம அதை எடுக்கணுமா? இல்லை இந்த பக்கம் உள்ளே போகக்கூடியவர்களுக்கு லாட்ரியாக அமைச்சர் பதவி கிடைக்குமா? இப்படி எல்லாம் அந்த லாட்ரி தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டிருந்தாலும் யாருக்கு லாட்ரி அடித்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இந்த சூழலில் தான் இந்த அறிக்கை அப்படிங்கிறது வந்திருக்கு. திமுக தரப்பில் திரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் இதை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. சி.வி. சண்முகத்திற்கு பதவி வேண்டும் என்பதற்காக எங்களை காரணம் காட்டி எடப்பாடியிடமிருந்து வெளியேறி இருக்கிறார் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னு சொன்னதுக்கு மாற்றாக இந்த விமர்சனத்தை திமுக தரப்பு வைத்திருக்கிறது. ஸோ ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ஒரு கடுமையான விமர்சனம், எதிர் விமர்சனம், மோதல்கள் இந்த இடத்தை நோக்கி அது நகர்ந்திருக்குன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நாளை சட்டமன்றத்தில் ஆதரவளித்தால் விஜய் பெறுகிறாரா? அதற்கு பிறகு சபாநாயகர் இதில் எந்த ஃபேக்ஷன் அதிமுக அங்கீகரிக்க போறாரு, இல்லை ஏடிஎம்கே 1 ஏடிஎம்கே 2ன்னு வைக்க போறாரா? இப்படியான பல சட்ட ரீதியிலான கேள்விகள் இருக்கு. 32 பேர் அப்படின்னு 2/3 உடையாத வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் டெக்னிக்கலி லீகலி சட்டப்பூர்வமாக அவருக்கு அந்த ஹோல்டு அப்படிங்கிறது இருக்கு. அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் போனவர்களை நம்பிக்கையை பெற்றுங்க கூப்பிடுறாரா? இல்லை தலைமை கழகத்தை கைப்பற்ற கடந்த காலத்தில் ஓபிஎஸ் ஒரு முயற்சி பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி எதுவும் முயற்சிகள் நடக்க போகிறதா? பொதுக்குழுவை கூட்டணும்னு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. இதை செய்வாரா எடப்பாடி பழனிசாமி? கூட்டுவதற்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்காங்கிற கேள்வி இருக்குது. பொதுக்குழுவில் ஆளுக்கு எத்தனை பக்கம் பிரிகிறாங்க? தலைமை கழக நிர்வாகிகள் எத்தனை பேர் இங்கே இருக்காங்க, எத்தனை பேர் அங்கே இருக்காங்க? இவர் டாக்டர் தமிழ்மகன் ஹுசைன் அவைத்தலைவர் அவர்கள் எந்த சைடு இருக்காரு? இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் அதிமுகவின் முன்னால் இருக்கிறது. என்ன ஆக போகிறது அதிமுக? அடுத்த 24 மணி நேரத்திலிருந்து ஒரு 48 மணி நேரங்களுக்குள் நமக்கு விரிவாக பல விஷயங்கள் தெரிய வரும். அதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது தட்பவெட்பம் பெருமளவுக்கு மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. பாப்போம் மேற்கொண்டு எப்படி போகுதுன்னு. இணைந்திருங்கள் தமிழ்கரலோடு.